சாமிர்தம் பதம் 5 இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகா படிச்சிடலாம். கிருஷ்ணேதி யஸ்ய கிரிதம் மனசா த்ரியதே தீஷாஸ்தி சேத் பிரணிதிபிஷ்ச பஜந்தம் ஈஷம் சுஷ்ருஷ்யா பஜன விக்னம் அனன்யம் அந்ய நிந்தாதிசூன்ய கிருதம் ஈப்சித சங்கலப்த்யா. மொழிபெயர்ப்பு படிங்க, படிச்சுட்டு நம்ம எங்க விட்டோமோ அங்க படிக்கலாம். மொழிபெயர்ப்பு படிங்க. யாராவது படிங்க மாதாஜி. பத்மா மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். ஜெய். பகவான் கிருஷ்ணனின் திருநாமங்களை உச்சரிக்கும் பக்தர்கள் மனதால் கௌரவிக்க வேண்டும். தீட்சை பெற்று பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தருக்கு பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பக்தி தொண்டில் வழுவாது உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றவரை நிந்திக்கும் எண்ணம் அறவே இல்லாதவரும் ஆகிய தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இருங்க மாதாஜி, அப்புறமா அதை படிக்கலாம். சோ நாம் இப்போ 3 விதமான ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, குருன்னா அவருடைய தகுதி என்ன பார்த்தோம். வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உத்தரோபஸ்த வேகம், ஏதான் வேகானியோ விஷயகேத தீரா பிருத்விம்ச சிஷ்யார். ஸோ இதெல்லாம் குருவுடைய தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி இந்த உபதேசாமிரத்தை யார் எழுதுனது? அது மாதிரி ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி அடுத்ததா பக்திக்கு பாதகமான விஷயங்கள் 6 சொல்றாரு இல்லைங்களா? அத்தியாகார பிரயாசிச்ச பிரஜல்போ நேமாகிரக ஜன சங்கர்ஷ லௌல்யம் ச ஷட்பீர் பக்திர் வினஷதி. அடுத்தது பக்தி தொண்டுக்கு சாதகமான விஷயங்கள் 6 சொல்றாரு. உற்சாகான் தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்யாக சதோவிருத்தே ஷட்பீர் பக்திர் பிரசித்தியதி. ஸோ இந்த 6ஐயும் பண்ணீங்கன்னா பக்தி வந்து நல்லா பக்தியில நீங்க முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அடுத்தது வந்து பக்தர்களுக்குள்ள நடக்கிற அன்பு பரிமாற்றம் இல்லைங்களா? அன்பு பரிமாற்றம் பத்தி சொல்றாரு. ததாதி பிரதிகிருஹணாதி குஹ்யம் ஆக்யாதி பிரச்சதி புங்தே போதியதே சைவ ஷட்விதம் பிரீத்தி லட்சணம். சோ பக்தர்களுக்குள் நடக்கும் அன்பு பரிமாற்றம் சோ எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அத வந்து ரூப கோஸ்வாமி நமக்கு சொல்லி தர்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரியுதா? புரியுது இல்லைங்களா? என்னென்ன ஸ்லோகா என்னன்னு உங்களுக்கு தெளிவா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. எக்ஸாம் எழுதுறீங்க. எஸ், எக்ஸாமுக்காக 2-3 வாட்டி படிச்சேன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃப்ளோ புரியுது. ஸோ 3 விதமான பக்தர்கள் இங்கே ரூப கோஸ்வாமியில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. யார் அந்த 3 வித பக்தர்கள்? நாமெல்லாம் இப்ப எந்த லெவல்ல இருக்கோம்? அதுல சந்தேகமே இல்ல இல்லைங்களா? டு மத்தியமால போயிட்டு இருக்கோம். அதுல ஏதோ ஒரு இடத்துல இல்லையா, அந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு நடுவுல எங்க வேணா இருப்போம் இல்லையா? பார்த்திருப்பீங்க. அது மாதிரி நம்ம வந்து கனிஷ்டால ஆரம்பிச்சிட்டோம், மத்தியமா நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியமா லெவலுக்கு அடுத்த லெவல் என்னது? உத்தம அதிகாரி. சோ இப்போ கனிஷ்டா இவங்க 3 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். கனிஷ்ட அதிகாரி மத்தவங்கள எப்படி பாக்குறாரு? பக்தர்களிடம் எப்படி நடந்து கொள்வதுன்னு உங்களுக்கு தெரியாது. எஸ், கரெக்ட். சோ தங்களுடைய ரஜோ குணத்தை யூஸ் பண்ணி மக்களை வந்து பாக்குறாங்க இல்லைங்களா? இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் அப்படின்னு. சோ இப்ப அடுத்த லெவல் பக்தர் அவரு வந்து பாத்தீங்கன்னா மத்தியமா. அவங்க எப்படி வந்து பாக்குறாங்க மக்களை? அவங்களுக்கு வந்து சாதாரண மக்களிடமும் பக்தர்களிடமும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். வேத ஞானம் கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு. தீட்சை பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க. வெரி நைஸ். பொறாம இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருப்பாங்க. கரெக்ட். பொறாமப்படுறவங்கள்ட்ட ஒதுங்குவாங்க. ஆனா பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாங்க? கருணையோடு நடந்துக்குவாங்க. கருணையோடு இருப்பாங்க. எஸ். ஸோ இதுதான் வந்து மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரி கூட நான் உங்கள்ட்ட சொன்னேன்,
பிரபுபாத் வந்து உத்தம அதிகாரியா மத்தியம அதிகாரியா? உத்தமாதிகாரி. ஆனா அவர் வந்து மத்தியம அதிகாரி லெவலுக்கு இறங்கி வந்து நம்மளுக்கு ப்ரீச் பண்ணிருக்காரு இல்லைங்களா? எப்படி நம்ம சில சமயம் நம்ம பிரபுபாதருடைய பொருளுரை கவனிச்சு படிக்கிறப்போ இது எப்படிதான் பிரபுபாதருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது இல்லைங்களா? அவர் வந்து ஆமாம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு நடக்க போறது கூட ப்ரெடிக்ட் பண்றாரு. தீர்க்கதரிசி. சோ இதெல்லாம் வந்து ஆச்சாரியாஸ், இவங்களாம் உத்தம அதிகாரி. நம்மளுடைய லெவலுக்கு இறங்கி வந்து அவங்க நமக்கு வந்து சொல்லி தராங்க. புரியுதா உங்களுக்கு ஆச்சாரியோட லெவல் என்னன்னு? நாம எப்படி இருப்போங்கிறத கூட அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. எஸ், போச்சு படிச்சு அவ்வளவுதான். பிரபுபாத் கண்டுபிடிச்சிருவாரு. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? எஸ். சோ நாங்க கூட பேசிக்குவோம். பிரபுபாத்த தூக்கத்துல எழுப்பிவிட்டு கேட்டா கூட கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட், வி ஆர் ஆல் அவர் ஸ்பாட் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவருடைய நாடி நரம்பு எல்லாம் கிருஷ்ணா. சினிமால டைலாக் விடுறாங்கல்ல இப்ப, நாடி நரம்பெல்லாம் அவனுக்கு வந்து துடிக்குது அப்படி இப்படின்னு வரும் இல்லைங்களா? எதுக்கு துடிக்குது? யாரோ ஒருத்தர் இவங்க ஃபால்சிகோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதுக்காக துடிக்குது இல்லைங்களா? உண்மையா ஏதாவது காரணத்துக்காக துடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. யாராவது அவங்களுடைய பொய்யான அகங்காரத்துக்கு எதிரா பேசியிருப்பாங்க, அதுக்கு துணை போகாம இருந்திருப்பாங்க, அதனால இவங்களுக்கு டிப்ரெஷன் இல்லைங்களா? எஸ். சோ இப்ப அடுத்தது பார்க்க போறோம். அதாவது இப்ப உங்களுடைய அடுத்தது இன்னொன்னு பார்த்தோம், அவங்களுடைய ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவும் எப்படி இருக்கும்? கனிஷ்ட அதிகாரிக்கு ஸ்ரத்தா எவ்வளவு இருக்கும்? எப்படி இருக்கும்? கோமல ஸ்ரத்தா. கோமல ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டெண்டரான. டெண்டர் ஃபெய்த் இல்லைங்களா? நம்மளுடைய கனிஷ்ட அதிகாரிக்கு ஃபெய்த் நம்பிக்கை இருக்கும், ஆனால் அது ஒரு டெண்டர் ஃபெய்த்ன்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு டெண்டருக்கு எப்படி சொல்லுவ விஷாலி? வளையக்கூடியது. தண்டு மாதிரி, இளத்தண்டு. ஈஸியா மாறிடுவாங்க மாதாஜி. அந்த இளம் தண்டு மாதிரி அவங்க, சரிங்களா? வளைஞ்சு அடுத்தது கொடுப்பாங்க. வந்து சீக்கிரம் வளைஞ்சிரும். வளைஞ்சு மத்தியம கொடுப்பாங்க. அதிகாரியோட ஃபெய்த் எப்படி இருக்கு? உறுதியா இருக்கு. ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயயுக்த தமோமதக, பகவத்கீதையில பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஸ்ரத்தாவான். சோ அந்த மத்தியம அதிகாரி வந்து ஸ்ரத்தாவான். அவங்க ஸ்ரத்த வந்து ஸ்டெடியா கிருஷ்ணாவில் இருக்கும், ஆனால் அவங்க என்ன சேவையில இருப்பாங்க? என்ன கேட்டேன், ஒருத்தர் பதிலே பேசல. பக்தியில உறுதியா இருப்பாங்க மாதாஜி. பக்தியில உறுதியா இருப்பாங்க, அதே சமயம் கொஞ்சம் சாஸ்திர இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமா, பிரபுபாதர் கொடுக்கிறாரு. அதான் நம்ம போனதுல பார்த்தோம். எஸ், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு பார்த்தோம். பகவத்கீதையில ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு விருப்பமான விளக்கங்களால் ஏற்றுக்கொண்டு மற்ற பாகத்தை ஒதுக்குவது பயனளிக்காது. இது ஸ்ரத்தா அல்ல. ஸ்ரத்தா என்றால் பகவத்கீதையின் உபதேசங்கள் முழுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது யாரோ வாட்டிருக்குது அப்படியா? இதெல்லாம் யாரோ, நாங்களாம்ப்பா சின்சியர் அப்படி இல்ல. நாமளே வந்து பகவான் நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, டைரக்டாவும் கொடுத்திருக்காரு, இன்டைரக்டா ஆச்சாரியாஸ் மூலமும் கொடுத்திருக்காரு. ஆனா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம மதிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா மதிக்கிறோமா? இல்ல வருது இல்ல. அப்புறம் மதிக்காம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கு ஆடிட்டு இருக்கோம். எஸ். சோ நாம வந்து நம்ம இந்த பௌதீக உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறோம். பகவானுடைய எல்லா, அதாவது அவர் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் மதிக்கணும், ஏதோ 1-2 எடுத்துக்கிட்டு மித்ததை விடக்கூடாது அப்படிங்கறக்காக பிரபுபாதருங்க கொடுத்திருக்காரு. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் பேஜ் படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
பத்மா மாதாஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவன் எந்த பேஜ் மாதாஜி? பேஜ் நம்பர் 64 ஏனுக்கு. மத்தவங்களுக்குலாம் என்னன்னு சொல்லிருங்க. 59 இருக்குது 59 மாதாஜி. 59 59ல இதுவே பகவத்கீதை அதுல இல்ல லாஸ்ட் மாதாஜி? பேஜ் அதுல லாஸ்ட் மாதாஜி பேஜ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மகாமந்திரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தில் முழுமையாக ஈடுபடும் பொழுது ஒருவன் படிப்படியாக தனது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை உணர்கிறான். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்பிக்கையுடன் உச்சரிக்கவில்லை எனில் கிருஷ்ணர் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். சேவோன் முகே ஹி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பூரத்யய பக்தி ரசாமிரத சிந்து 1.2.234. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை எந்த ஒரு செயற்கையான முறையாலும் நம்மால் உணர முடியாது. நாம் பகவானின் சேவையில் நம்பிக்கையுடன் ஈடுபட வேண்டியது அவசியம். இத்தகைய சேவை நாவிலிருந்து தொடங்குகிறது. சேவோன் முகேஹி ஜிஹ்வாதோ, அதாவது நாம் எப்பொழுதும் பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதிலும் கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்பதிலும் நாவை ஈடுபடுத்த வேண்டும். வேறு எதையும் உச்சரிப்பதோ உண்பதோ கூடாது. இந்த வழிமுறையினை நம்பிக்கையுடன் கடைபிடிக்கும் பொழுது முழுமுதற் கடவுள் பக்தனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை உணர்பவர் கிருஷ்ணரின் சேவையை தவிர மற்றவற்றில் ஆர்வத்தை இழக்கிறார். எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைத்தபடி கிருஷ்ணரின் திருநாமத்தை பரப்புவதற்கான வழிகளை வகுத்துக் கொண்டுள்ள அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதை தமது ஒரே தொழில் என்று உணர்ந்துள்ளார். இத்தகு நபரை உத்தம அதிகாரியாக அங்கீகரித்து 6 வகையான அன்பு பரிமாற்றங்களுக்கு ஏற்ப ததாதி பிரதி கிரகணாதி அவரது சங்கத்தை உடனடியாக ஏற்க வேண்டும். இன்னும் சொன்னால் உயர்ந்தவரான அந்த உத்தம அதிகாரி வைஷ்ணவ பக்தரை ஆன்மீக குருவாக ஏற்க வேண்டும். இருப்பவை அனைத்தையும் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் கட்டளையின்படி ஒருவன் தன்னிடம் இருப்பவை எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பிரம்மச்சாரியாக இருப்பவன் மற்றவர்களிடமிருந்து யாசித்து அதனை ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு இருப்பினும் தன்னுணர்வை அடைந்த மிக உயர்ந்த மகாபாகவதர் பக்தரின் நடத்தையை நகல் செய்யக்கூடாது. ஏனெனில் அவ்வாறு போலியாக நடிப்பவன் படிப்படியாக சீரழிவான். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி ஆகியோருக்கு இடையில் உள்ள வேறுபாட்டை அறியும் அளவிற்கு பக்தன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் அறிவுறுத்துகிறார். மேலும் பக்தனானவன் தனது சொந்த நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். உயர் நிலையில் உள்ள பக்தரை நகல் செய்வதற்கு அவன் முயலக்கூடாது. பல்வேறு வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை வைஷ்ணவத்திற்கு மாற்றக்கூடிய திறனை கொண்டு உத்தம அதிகாரி வைஷ்ணவரை அடையாளம் காண முடியும் என்று ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் சில நடைமுறை குறிப்புகளை வழங்கியுள்ளார். உத்தம அதிகாரியின் நிலையை அடையாமல் ஒருவர் ஆன்மீக குருவாக கூடாது. ஆரம்ப நிலையுள்ள வைஷ்ணவர் அல்லது மத்தியம நிலையுள்ள வைஷ்ணவரும் சீடர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சீடர்களும் அதே நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் அவரது குறைவுள்ள வழிநடத்தலின் கீழ் அந்த சீடர்களால் வாழ்வின் இறுதி குறிக்கோளை நோக்கி விரைவாக முன்னேற்றம் பெற இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சீடன் தனது ஆன்மீக குருவாக ஒரு உத்தம அதிகாரியை ஏற்றுக்கொள்வதில் கவனமுடன் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். சட்டசேஷ் படிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லைன் நான் படிச்சதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இன்னொரு வாட்டி படிங்க மத்தாஜி. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். ஒருவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தில் முழுமையாக ஈடுபடும் பொழுது ஒருவன் படிப்படியாக தனது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை உணர்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸோ எப்போ நாம நம்முடைய ஆன்மீகமா நம்முடைய அடையாளத்தை உணர்வோம் அப்படின்னா எப்ப நம்ம நல்லா ஹரிநாமம் ஜபம் பண்றோமோ அப்பதான் நம்முடைய என்ன உணர முடியும்? சுயசரிதை உணர முடியும் இல்லையா? நாம யாரு, நம்ம நிலை என்ன, நமக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாமே விளங்கும். எப்பன்னா நம்ம கொஞ்சமாச்சும் ஒழுங்கா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கரெக்டா சொன்னோம் அப்படின்னா நாம நம்முடைய ஆன்மீக தன்மையை நம்ம உணர முடியும். சோ நம்பிக்கையோட உச்சரிக்கலைன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணா வெளிப்படுத்த மாட்டார். நான் இப்ப பதில் பேசுவேங்கிற நம்பிக்கையே இல்லாம கூப்பிட்டீங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேனா? மாதிரிதான் கிருஷ்ணாக்கும். நம்ம வந்து அவரை கூப்பிட்டுட்டு மோடி வர சொல்லிட்டு இருங்க இருங்க நான் போய் என்னுடைய வீட்டுல சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஓடணும்னா எவ்வளவு அபத்தமா இருக்கும் இல்லையா? மோடி யாருக்காக வர்றாரு? நமக்காக வர்றாரு. அப்புறம் வந்த மோடி வந்து நீங்க அனுப்பிச்சு வச்சுட்டு திருப்பி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இந்த இது என்னாச்சு, அந்த ஃபேன் என்னாச்சு, இந்த கார்டன் என்னாச்சு இல்லையா? நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. சாண்டிங் அப்போ மைண்ட் அமைதியா இருக்கு இல்லையா? அமைதியா இருக்கப்ப என்ன நடக்குது?
நிறைய வேண்டாத எல்லாத்தையும் சிந்தனைகள் நினைச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத சிந்தனைகள் தான் மாதாஜி அதிகமா ரொம்ப வருது. பழைய நினைவெல்லாம் வருதுங்க மாதாஜி. ரொம்ப ரொம்ப வேண்டாத பழைய நினைவெல்லாம். வயசாயிடுச்சு, எஸ் மாதாஜி. அதனால பழைய நினைவுகள் வருது. அதெல்லாம் நினைக்கவே இருக்காதுன்னு நினைச்சதெல்லாம் வருது. அதை சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. அப்படித்தான் நினைச்சிட்டு போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேங்க அதை மாதாஜி. சைலண்ட் மோட்ல போட்டு இப்போ பிரசண்டா வந்து நாம பக்தி மோடுக்கு வந்துடணும். எஸ் சரிங்க. மாதாஜி. எஸ். சேவான் முகேகி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத. நான் இதை அடிக்கடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ் அதக ஸ்ரீகிருஷ்ண நாமாதி பவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவான் முகேகி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத. அப்படின்னா என்ன மீனிங்னா, பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும், அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ அவரை வந்து என்னால் டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா மாதாஜி. எஸ் எஸ் மாதாஜி. மாதாஜி. கிருஷ்ணா இங்க வாங்க, நான் உங்களை பார்த்தே ஆகணும். இப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா கிருஷ்ணாட்ட? சொல்ல சொல்ல முடியும். முடியாது. சொல்ல முடியாது. ஸோ சேவான் முகேகி ஜிஹ்வாதவ். ஸோ ஜிஹ்வானா என்னது? நாக்கு. நாக்கு. நாக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கிருஷ்ணாக்கு? நாம ஜபம், சேவை செய்யணும். பிரசாதம் பிரசாதம். நாக்குக்கு 2 விதமான சேவை. ஒண்ணு வந்து மாதா சொன்ன மாதிரி சாப்பிடுறது, நாமஜபம். அப்புறம் ஹரிநாமம் சொல்றது இல்லையா? ஸோ 2 சேவைகள் வந்து நாக்கு செய்யுது. இப்போ நீங்க வந்து ஒழுங்கா அந்த ஜிஹ்வா வச்சு தொண்டு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கிருஷ்ண உணர்வு நமக்கு அதிகமா. ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையும். ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத. பகவான் தன்னை தானே வெளிப்படுத்துவாராம். வெளிப்படுத்துகிறார். நீங்க உங்களுடைய புலன்களை ஒழுங்கா யூஸ் பண்ணி பகவானோட சேவையில சின்சியரா பண்ணீங்கன்னா ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத, தன்னை தானே அவர் வந்து வெளிப்படுத்துவாரு. அது வரைக்கும் நம்மளால நம்மளுடைய ஊனக்கண்ணை வச்சுட்டு பகவானை வந்து பார்க்க முடியாது. அதுக்கும் அவர் தான் வந்து கண்ணு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சேவை வந்து நாக்குல இருந்து தொடங்குது அப்படின்னா நாக்கை வந்து 2 விதமா யூஸ் பண்றாங்க சொன்னீங்க. ஒண்ணு வந்து புனித நாமம், இன்னொன்னு வந்து கிருஷ்ண பிரசாதம். அதை தவிர மற்ற எதையும் சொல்லவோ ஏற்கவோ கூடாது. ஸோ நீங்க அதுல எல்லாத்துக்கும் உங்களுக்கு முழு ஃபெய்த் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மந்திரா தான் சொல்லணும் இல்லையா? ஆமா வேற மாதாஜி. ஆமா ஆமா. கிருஷ்ண பிரசாதத்தை மட்டும்தான் ஏத்துக்கணும். அதை மட்டும்தான் சாப்பிடணும். எஸ். இப்படி இந்த முறையை நம்பிக்கையோட நீங்க கடைபிடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா, பரமபுருஷனான பகவான் தனது பக்தன்களுக்கு தன்னை புலப்படுத்துகிறார். தன்னோட பக்தனுக்கு வந்து அவர் தன்னை என்ன பண்றாரு? தான் யாருன்னு காமிச்சு வெளிப்படுத்துவார். கொடுக்கிறார். எஸ். வெளிப்படுத்து. பிரகலாதருக்கு எத்தனையோ டிவோட்டிஸ்க்கு வந்து அவர் வந்து தன்னை வந்து காமிச்சு கொடுக்குறாரு இல்லைங்களா? எஸ் மாதாஜி. சரி, இப்ப சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு இப்ப திடீர்னு வந்து கடவுள் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு, என்ன நடக்கும்? ரொம்ப ஒண்ணுமே சந்தோஷம். புரியாது. போட்டு விழுந்துருவேன் மாதாஜி. சாஸ்திரங்களும் உடந்து கும்பிடுவோம். சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவீங்க. வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வெரி நைஸ். அப்புறம் வராது அப்புறம் மாதாஜி. என்ன வராது? என்னங்க மாதாஜி? வார்த்தை வராது. வார்த்தையே வராது. எஸ். அந்த பாட்டுல ரேவதி கூட சொல்லுவாங்கல்ல, காத்து தாங்க வருது அப்படின்னு. அது மாதிரி நம்ம காத்து தான் வரும். கிருஷ்ணா சட்டனா முன்னாடி வந்து நினைச்சாருன்னா வந்தாருன்னா அந்த ஷாக்ல வந்து விஷாலி சொல்றாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு. மாதாஜி அதான் நான் சொன்னேன், மயக்கம் போட்டு மாதாஜி சொல்லிட்டாங்க. ஓகேவா? மாதாஜி அந்த கிருஷ்ண பிரேமைய பத்தி எடுக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லைங்க மாதாஜி, அந்த மாதுரிய காதம்பரி அதுல ஆமா. வருது பிரேமைய பத்தி. அதுல ஒரு பக்தன் ஒவ்வொரு புலன்களா பகவான் வந்து இது கொடுத்துட்டே இருப்பாரு காட்சி. அவன் ஒவ்வொரு தடவையும் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டே விழுவாரா? இருப்பான் அப்படின்னு நாம சொல்லி. வந்து அலர்நாத்னு நினைக்கிறேன், அங்க ஒரு டெம்பிள்ல சைத்தன்ய மகாபிரபுடைய இம்ப்ரெஷன் தரையில இருக்கும் பாத்தீங்கன்னா, அவர் அப்படியே கீழே விழுகிறார் இல்லையா, உருகி அவருடைய உடம்பு உருகி அந்த கீழே வந்து ஒரு தடம் மாதிரி ஒரு மனிதன் கீழே விழுந்து அவன் உருகுனா அவனுடைய இந்த தடம் அப்படியே இருக்கு, இன்னுமே இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹரிநாமா சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அவ்வளவு டேஸ்ட் அப்படி நாக்குல தித்திக்குதாமா. ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் வந்து மகாபிரபு ஆகட்டும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே
அந்த ஹரிநாமத்தினோட சுவையை கொடுக்க தான் நமக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ டேஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஓகே, நான் கிருஷ்ணரின் நித்திய சேவன் என்பதை உணரும் போது கிருஷ்ணரின் சேவை தவிர மற்றவற்றில் ஒருவனுக்கு ஆர்வம் குறைகிறது. குறையுதா இல்லையா? சொல்லுங்க. குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிச்சா? எஸ் மாதாஜி. ஆமா மாதாஜி. எஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுமாமா. சரிங்களா? ரெண்டு அந்த தராசுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளது பௌதிகம் தான் மேல இருக்கு. முதல்ல வந்து அது எங்க வரணும்? கீழே வரும். சமநிலைக்கு வரணும். சமநிலை சமமா இருக்கணும். சமம் அதுக்கப்புறம் எங்க போகணும்? கீழே. கீழே போகணும். அப்போதான் நமக்கு பக்தி வரும். அது வரைக்கும் வந்து நம்ம இப்படியே பல்லாயிரக்கணக்கான கிளாஸ் கேட்டுட்டே இருப்போம் ஜாலியா. பக்தி வந்தா வருது, வராட்டி போகுது இல்லையா? அப்படியா? இல்லைங்க மாதாஜி. இல்லைங்க மாதாஜி. பக்தி வேணும். வேணும் எதுக்கு பக்தி. பக்தி வேணும்? பகவான் அடைய. பகவான் அடைய. பகவான் அடைய வேணும். பகவான் அடைஞ்சிடலாம். இப்ப புரிஞ்சிட்டு இருக்கிறோம் பகவானை பத்தி, அப்படியே அடையலாம் மாதாஜி. வெரி நைஸ். புரிஞ்சுட்டு இருக்கிறோம். எஸ், கரெக்ட். பக்தி அடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம் புரிஞ்சுக்கிறது தான். நாம யாரு, கடவுள் யாரு, அவருக்கு நமக்குள்ள உறவு என்ன புரிஞ்சுக்கிறது தான் பக்தியினுடைய முதல் படி இல்லைங்களா? இனியெல்லாம் அடுத்து வந்து பக்தியின் முதல் படி என்ன சொல்ல வந்த? டக்குனு எனக்கு வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கு ஒரு நாம எங்க நிக்கிறோம், சாரி, அதுக்குதான் சொல்ல வந்ததுக்குள்ள எங்க போயிட்டு நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதான் நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? பக்தியில நான் ரொம்ப முன்னேறின பக்தனாவும் நம்ம நினைச்ச கூடாது, ரொம்ப கீழையாவும் நினைச்ச கூடாது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஆகாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஆகாது. ஓப்பன் மைண்டடா நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பிரபுபாதர் அதான் சொல்றாரு. நீ வந்து ஐ ஆம் த மோஸ்ட் ஃபாலன் சோல் அப்படின்னாராம் ஒருத்தர். நீ எதுலயுமே மோஸ்ட் இல்ல அப்படின்ட்டாராமா பிரபுபாதர். நீ வீழ்ந்த ஆத்மா, நான் ரொம்ப ரொம்ப வீழ்ந்த ஆத்மான்னு ஒருத்தர் சொல்றாரு. நீ எதுலயுமே ரொம்ப ரொம்பலாம் நீ கிடையாது, நீ ஒரு சாதாரண ஆத்மா, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. சோ அந்த பொசிஷன் நாம் புரிஞ்சுக்கணும். நாம வந்து யாரு? நாம ஒரு சாதாரண ஆத்மா. பகவானுடைய பொட்டன்சி நினைச்சு பாருங்க. அவரு அந்த மிகப்பெரிய பிரபஞ்சம், 7-14 லோகங்கள், இது மாதிரி பல கோடி பிரபஞ்சம் அவர் கையில வச்சிருக்காரு. பல ஜீவாத்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சர்வ் பண்றதுக்கு. அப்ப நாமெல்லாம் இப்ப எவ்வளவு வைப்போம்? ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகன்ட். அடிக்கடி வந்து நம்முடைய மனதுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு சாதாரண ஆத்மா, எனக்கு வந்து உண்மையிலே கண்ட்ரோலிங் பவர்ல எதுவுமே கிடையாது. பகவான் தான் கண்ட்ரோலர், பகவான் தான் என்ஜாயர். நான் வந்து என்னோட ரோலை பிளே பண்ண வந்திருக்கேன். சோ இதுல எனக்கு ஏதாவது நான் பண்ணணும்னா பகவான் ப்ரே பண்ணா அவரு சாங்ஷன் பண்ணாதான் எதுவுமே நடக்கும். சோ இந்த புரிதல் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குமா? வெரி நைஸ். சோ எஸ், இப்ப முறையா நம்பிக்கையோட கடைபிடிக்கிறப்ப பகவான் தானா தன்னை வெளிப்படுத்திக்குவார். இதுதான் நம்மளுக்குலாம் ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? நீங்க உங்களுடைய பக்தி தொண்டில சின்சியரா இருந்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணிக்குவாரு? தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். எஸ். நான் கிருஷ்ணன் நித்திய சேவன் என உணரும் போது கிருஷ்ணன் சேவை பற்றி தவிர மற்றெல்லாம் ஆர்வம் குறையுது. எஸ். உத்தமதி. எஸ். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதுதான் வந்து தன்னுடைய ஒரே லட்சியம். அப்படிதான் இருப்பாங்க இவங்க. வந்து உத்தம அதிகாரி ஏத்துக்கிட்டு நம்ம உடனடியா அவருடைய சங்கத்தை ஏற்கணும். ததாதி பிரதி கிருஷ்ணாதி மிக முன்னேறின வைஷ்ணவ பக்தரை யாரோட வீட்டுல யார் வீட்டுல படிங்கிறாங்க? எங்க வீட்டுலதான் மாதாஜி.
கதை சாத்திங்க இல்லை மியூட் போட்டுக்கோங்க. படிங்கிற வேர்டு கேட்டாவே எல்லாருக்கும் அலர்ஜி ஆயிட்டு இருக்கு. தன்னிடம் உள்ள அனைத்தையும் ஆன்மீக குருக்கு அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதால் ஒருவனது உடைமைகள் அவருக்கு அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பிரம்மச்சாரிகள் மற்றும் பிச்சை பெற்று ஆன்மீக குருக்கு அளிக்கணும். ஆனால் ஒருவன் தன்னை உணராமல் உயர்ந்த பக்தர் அல்லது பாகவதரை போன்று பாவனை செய்வது கூடாது. ஏனெனில் இத்தகைய நடிப்பினால் ஒருவன் படிப்படியாக சீரழிவது நிச்சயம். சோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யாரு கொடுக்கணும்? நம்முடைய ஆன்மீக குரு. அவருக்கு தான் 100% அவருக்கு வந்து உரிமை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதை கொடுக்கறது யாரு? பகவானை பத்தின அந்த பேசிக்கான அறிவை கொடுப்பது ஆன்மீக குரு. அதனாலதான் அவரோட பொசிஷனுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இஸ்கான்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் மங்களாரத்தி எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? குரு ஸ்லோகம் சொல்லி சம்சார தாவா எஸ், இப்படிதான் நம்ம டே ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? சோ குருவுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆன்மீக குருக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்க வேண்டும். தங்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவருடைய உடமை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, குருகுலத்துல பசங்கள்லாம் வெளில போய் பிச்சை எடுத்துட்டு வருவாங்க. அந்த அந்த அரிசியோ பணமோ அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா? என்ன பண்ணோம்? உங்க உள்ள என்ன பண்ணோம்? குரு பத்னி கிட்ட கொடுப்பாங்க அந்த இதுல. அப்புறம் அவங்க வந்து சமைச்சு அந்த பிரசாதமாக்கி எல்லாருக்கும் அதான் நடக்கும். சரியா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுல அவங்க ஷேர் என்னவோ அதைத்தான் அவங்க எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? எல்லாமெல்லாம் ஷேர்னு எடுத்துக்க முடியாது. ஸோ பக்தியிலும் அப்படிதான். நம்மளுடைய சின்சியாரிட்டி பொறுத்து பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த கிராஃப்ல ஏறிக்கிட்டே இருக்கிறோம். பகவான் வந்து நம்மளுக்கு வந்து மர்சி கொடுக்குறாரு. வேற யாருமே கொடுக்கலீங்க. நீங்கெல்லாம் பகவானுடைய டைரக்ட் பார்வையில விட்டீங்க. பகவான் வந்து நமக்கு வந்து என்ன கொடுக்குறாரு? மர்சி கொடுக்குறாரு. ஒருவன் தன்னை உணராமல் உயர்ந்த மகாபாகதற்கு நடிக்க கூடாது. இந்த நடிப்பு இப்ப நாம வந்து ஆர்டிபிஷியலா நான் வந்து நானே இப்ப இருக்கேன், நான் வந்து பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கரெக்டா தப்பா? தப்பு. நான் என்னுடைய நிலையை உணர்ந்திருக்கணும் இல்லைங்களா? நான் இங்க இருக்கேன், குரு எல்லாம் எங்க இருக்காங்க, இந்த நிலையை வந்து நான் வந்து உணர்ந்து இருக்கணும். அதான் கொடுத்திருக்காங்க. பாவனை செய்யக்கூடாது. அப்படி பாவனை பண்ணனா என்ன நடக்கும்? கதம் கதம் ரூப கோஸ்வாமி இதுல கனிஷ்ட அதிகாரி மத்திய உத்தம சொல்றாரு. பக்தனானவன் தனது சொந்த நிலையை அறிவதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த நிலையில் இருக்கும் பக்தர்களை கூட பாவனை செய்ய முயலக்கூடாது. எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்பதான் பார்த்தோம். நான் வந்து மத்தவங்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது. விழுபட்ட ஆத்மாக்களை வைணவத்திற்கு மாற்றும் திறனை கொண்ட உத்தம அதிகாரியான வைஷ்ணவரை கண்டுகொள்ளலாம் என்று ஸ்ரீ பக்தி வினோத் குறிப்பு தருகிறார். எஸ், பக்தர்களை போல பாவனை செய்யணும். எஸ், உத்தம அதிகாரியை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, விழுபட்ட ஆத்மாவை வைஷ்ணவத்திற்கு மாற்றும் திறன் கொண்டவர் அவர். சரிங்களா? உத்தம அதிகாரியோட ஒரு குவாலிபிகேஷன் நோட் பண்ணிக்கணும். வீழ்ந்த ஆத்மாவை என்ன வைணவத்திற்கு மாற்றும் திறனை கொண்டவர்கள். உத்தம அதிகாரி நிலையடைவதற்கு முன் ஒருவன் ஆன்மீக குருவாக கூடாது. முதலில் நிலை வைஷ்ணவரோ இடைநிலை வைஷ்ணவரோ அதே நிலை உள்ளவர்களை வைஷ்ணவர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். இஸ்கான்லயுமே ஒரு ரூல் என்னன்னா, அவங்களோட குரு மகாராஜ் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க வந்து தீட்சை கொடுக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க குரு உயிரோட இவங்க வந்து தீட்சை கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து எங்க பக்தி வினோத் சுவாமி மகாராஜோடைய குரு வந்து ஜெயபத்தாக்க சுவாமி மகாராஜ். ஆக்சுவலி அவர் பர்மிஷனும் கொடுத்துட்டாரு இவருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு. இவருக்கு எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு. ஆனாலுமே அவர் தன்னோட குரு
இருக்கிறனால அவர் வந்து தான் வந்து தீட்சை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரிங்களா? அது மாதிரி நம்மளோட பொசிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா நான் சொன்னது? எஸ் மாதாஜி. சோ உத்தம அதிகார நிலை அடையணும்னு ஒண்ணு. ஓகே, முதல் நிலை வைஷ்ணவரோ இடைநிலை வைஷ்ணவரோ அவங்களெல்லாம் சீடரை ஏத்துக்கலாம். ஆனால் அத்தகைய சீடர்கள் அவரது குடையுள்ள வழிநடத்துகையால் வாழ்வின் முடிவான குறிக்கோளை அடைவதில் முன்னேற்றம் அடைய இயலாது. சரிங்களா? யார வேணாலும் போய் நம்ம குருவா ஏத்துக்கலாமா சொல்லுங்க? குருக்கு மெயின் குவாலிஃபிகேஷன் என்ன? உத்தம அதிகாரியா இருக்கணும், அவங்கள நம்ம குருவா ஏத்துக்கணும். வேற ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தேனே. சீர பரம்பரையில வரணும். என்னங்க மாதாஜி? சீர பரம்பரையில வரணும். சீட பரம்பரையில வந்திருக்கணும் இல்லையா? எஸ், கரெக்ட். சீட பரம்பரையில வந்திருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கு. முதல் ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த என்ன எப்படி இருக்கணும்? மனசு பேச்சின் கட்டுப்படுத்தல், தூண்டுதல், வாக்கு மனதின் கட்டுப்படுத்தல். தூண்டுதல், கோபத்தின் தூண்டுதல், நாக்கு வயிறு பாடுவதற்கின் தூண்டுதலை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதும் உலகம் சீடர்களை சீடர்களை ஏற்க தகுதியுள்ளவர். ஆன்மீக குருங்கிறவர் இதுதான். சரிங்களா? சோ அதுவும் வந்து ஒரு சீடரை வந்து உத்தம அதிகாரி தான் வந்து ஆன்மீக குருவா ஏத்துக்கணும். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. சீடன் ஒரு உத்தம அதிகாரி மட்டுமே ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓம் தசை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மறுபடியும் பார்த்தாவே தெரியுதுங்க. அது தூங்குறேன். அதான் மாதாஜி நான் சொன்னேனே கண்ணு உங்கள்ட்ட. சுருக்குது இருக்குது. ஆமாங்க மாதாஜி, டயர்ட், ரொம்ப டயர்ட் உங்களை ஆயிடுச்சு. பார்த்த உடனே சொன்னேன்லே நானு டயர்டா இருக்கீங்கன்னு சொன்னேன். பேசக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்குது. எஸ் மாதாஜி. அதனால இதோட முடிச்சுக்கலாம் இந்த கிளாஸ். இதுவும் ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. சோ இதுல ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது இருக்கா?